ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. போலூர்ல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம போலூர்ல இருந்து திருவண்ணாமலை நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். இதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற போலூர் டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கிருந்து தான் வந்து நம்ம ஜமுனாமுத்தூர் ஜவ்வாது மலைகளோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டவுனு போலூர். இங்கிருந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கு ஹில்ஸ் மேல போறதுக்கு. வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, தாம்பரம், கிளாம்பாக்கம் இங்க எல்லாத்துக்குமே போறதுக்கு நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். திருவண்ணாமலைக்கு சொல்லவே வேண்டாம், எவ்ரி 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பஸ் கிடைக்கும். ஸோ வாங்க நாம ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் பிடிச்சிட்டு திருவண்ணாமலை நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். மக்களே, நான் சொன்னேன்ல போலூர்ல இருந்து ஜமுனா மரத்தூர் போற பஸ்ஸுங்க. இது ஹில்ஸ் மேல போற பஸ். இது வந்து பர்வதமலை போற பஸ்ஸுங்க. திருவண்ணாமலை பர்வதமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ். அங்க போறதுக்கும் இங்கிருந்து பஸ் இருக்கு. நம்ம போலூர்ல இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு வெளியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, ரோடு மேலேயே. ஸோ வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை பஸ்ஸஸ் எல்லாம் அங்கேயே நிறுத்தி ஏத்திட்டு போயிடுவாங்க. வாங்க நம்ம அங்க போய் திருவண்ணாமலை பஸ் போட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, திருப்பதி போற பஸ்ஸுங்க. திருவண்ணாமலையில இருந்து திருப்பதி போற பஸ் போலூர் வழியா தான் போகுது. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. ஹைவே மேல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கதான் நம்ம திருவண்ணாமலை பஸ்ஸஸ் நிக்குமோ, வெயிட் பண்ணுவோம். மக்களே, திருவண்ணாமலை போற பிரைவேட் பஸ் வந்திருக்குங்க. ஆனா செம்ம கூட்டமா இருக்குங்க. வேற வழி இல்லாட்டி ஸ்டாண்டிங்ல தான் போகணும் போல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது கவர்மெண்ட் பஸ் வருதான்னு. டிஎன்எஸ்டிசி பஸ். மக்களே, நமக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் கிடைச்சிருச்சுங்க. இங்கிருந்து ஒரு 1 hour டிராவலுங்க, 30 கிலோமீட்டர்ஸ். மக்களே, நம்ம போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை போற ரூட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சோ இந்த ரூட் தான் வந்து வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போற ஹைவேயும் கூட. சோ அதனால ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. சோ திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா கலசப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு வழியில. அந்த ஊர் வழியா தான் போகும். இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து விவசாயம் தாங்க மேஜர் வாழ்வாதாரம். அதனால போற வழிகள் எல்லாமே வந்து அழகான வயல்வெளிகள் எல்லாம் பார்த்துட்டே போலாம். அழகான வயல்வெளிகள். அதுக்கப்புறம் அங்கங்க வந்து ரிசோர்ட் ஃபாரஸ்ட் இருக்கும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிசோர்ட் ஃபாரஸ்ட் இருக்குங்க. நம்ம அண்ணாமலை ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல கூட ரிசோர்ட் ஃபாரஸ்ட் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, அது அங்கங்க வந்து சின்ன சின்ன குன்றுகளா இருக்கும். இன்ஃபேக்ட் பருவதமலை எல்லாமே பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு குன்றுகள் தான். சோ அந்த ஏரியாக்கள் எல்லாம் சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்கும். வந்தவாசின்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கேயும் வந்து நிறைய ஹில் ஏரியாஸ் இருக்கு. சோ அங்கேயும் கொஞ்சம் ரிசோர்ட் ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்டோரேஜும் இருக்கு. லைக் என்ன சொல்றது, சாத்தனூர் டேம், அதுக்கப்புறம் அங்கங்க குட்டி குட்டி லேக்ஸ். அதனால எங்க பார்த்தாலுமே வந்து விவசாயம் நல்லா செழிச்சு இருக்கிற ஏரியான்னு சொல்லலாம். கரும்பு, நெல்லு இதெல்லாம் வந்து நிறைய விளையுதுங்க இங்க. அண்ட் மலைப்பகுதிகளில் பாத்தீங்கன்னா சாமை, விறகு, மலை தேன் எல்லாம் வந்து எடுத்து வித்துட்டு இருக்காங்க. நாம லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தீங்கன்னா மேல ஜமுனா மரத்தூர் ஹில்ஸ்ல இருந்து வர வீடியோல இதெல்லாம் டீடைல்டா சொல்லியிருப்பேன். பார்க்காம இருந்தா பாருங்க.
சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலூர்ல இருந்து கிளம்பி போலூருக்கு வெளியே இருக்கிற கிராமப்புறங்கள் வழியா டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சோ நம்ம பேரலா வந்து செய்யார் ரிவர் வந்து ஓடிட்டு இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த ஏரியால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மலைகள்ல உற்பத்தி ஆகிற நிறைய ஆறுகள் வந்து இந்த மாவட்டங்கள் வழியா ஓடுது. நம்ம திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் வழியா ஓடி வங்காள விரிகுடால கலக்குங்க. அதனால இந்த ஏரியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல நல்லாவே செழிப்பா இருக்கும். சம்மர் மாசம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கிற ஏரியாஸ்ங்க. நல்லா என்ன சொல்றது, விவசாய பூமிகள், நெல் வயல்களுக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் வந்து இந்த ஆறுகளே கொடுத்துருது. சோ நாம இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது கலசப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கிற ஏரியாங்க. நம்ம போலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில இருக்கிற கொஞ்சம் பெரிய டவுன்னே வச்சுக்கலாம்னு சொல்லுங்களா. சோ இந்த ஏரியில தான் வந்து நம்ம செய்யார் ரிவரை கிராஸ் பண்ணுவோம். சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிராம பகுதிகள் நம்ம போலூர்ல இருந்து திருவண்ணாமலை போற ரூட்டு. சோ கண்டிப்பா இந்த வழியில வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை டிராவல் பண்ற மக்கள் வந்து இந்த ரூட் வழியா தான் மோஸ்ட்லி டிராவல் பண்ணிருப்பீங்க. அதனால நிறைய தெரிஞ்சிருக்கும். சோ இன்னும் ஏதாவது பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம போலூர்ல இருந்து திருவண்ணாமலை போற வழியில ஆல்ரெடி வந்து போலூர்ல இருந்து ஜமுனா மரத்தூர் போற ரூட் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஜமுனா மருத்துவர் பத்தி தெரிஞ்சிருக்காது. ஜவ்வாது ஹில்ஸ் மேல இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஊரு. ஸோ நம்ம விளாக்ஸ் மூலமா உங்களுக்கு அதை தெரியப்படுத்தினதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, செய்யார் ரிவர் தான் இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பாருங்க, எவ்வளவு தண்ணி ஓடிட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம திருவண்ணாமலை போற ரூட்டு வேற லெவலுங்க. மக்களே, இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது துரிஞ்சாபுரம் நாயுடுமங்கலம் கூட்ரோடு அப்படிங்கிற ஏரியாங்க. போலூர்ல இருந்து கிளம்பணுன்னே நம்ம கலசப்பாக்கம் தாண்டணுன்னே கிராஸ் பண்ற ஒரு சின்ன டவுன் ஏரியாங்க. நான் இந்த சீரீஸ்ல நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன், நம்ம தமிழ்நாடு வந்து நிறைய அர்பனைசேஷன் ஆயிட்டு இருக்குங்க. அர்பனைசேஷனா நகரமயமாதல்னு சொல்லுவாங்கல்ல. சோ எந்த குட்டி குட்டி டவுன் கிராஸ் பண்ணாலும் சரி, பெரிய டவுன் கிராஸ் பண்ணாலும் சரி, எல்லா பக்கமே வந்து பிளாட்ஸ் விற்பனைக்கு அப்படிங்கிற போர்டு இல்லாம நாம எந்த டவுனையுமே பார்க்கல இந்த டிராவல்ல. முக்கியமா வந்து நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணோம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல டிராவல் பண்ணோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ்லயுமே வந்து நிறைய பிளாட்ஸ் வந்து இப்போ பார்க்க முடியுது. சோ நிறைய வந்து எல்லாரும் நகரமயமாதல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தாங்க. ஒரு வகையில பார்த்தா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்கும்ல.
மக்களே பாத்தீங்கல்ல, போற வழி எல்லாமே வந்து நிறைய இந்த மாதிரி டிராக்டர்ஸ் பார்த்தோங்க. கரும்பு விவசாயம் நல்ல ஜோரா நடக்கும் போல. சோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சொரக்குளத்தூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. சோ நிறைய அங்கங்க வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்கு. ரொம்பவே ஹாப்பியான விஷயம். திருவண்ணாமலை மாவட்டத்துல நிறைய இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் இருக்குங்க. மலைப்பகுதிகள் இருக்கு, ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்கு, அழகழகான கிராமங்கள் இருக்கு. நம்ம நிறைய டிராவல் பண்ணாதான் வந்து அங்கங்க இருக்கிற ஹிடன் பிளேசஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியுது. ஃபாரஸ்ட் ஏரியாஸ் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னாவே பாத்தீங்கன்னா நிறைய குளங்கள் இருக்கு, குளங்கள் ஏரிகள் எல்லாம் இருக்கு. ஏரிகளுக்கு பக்கத்துல நடக்கிற விவசாயம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம சூப்பரான வைப் கிடைக்கும். இங்க பாருங்களா, ஒரு ஃபாரஸ்ட் தாண்டி வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நீர்நிலை இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் விவசாயம் பண்ணிட்டு பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா புது மல்லவாடி அப்படிங்கிற ஊருங்க. சோ நம்ம போலூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வந்து கலசப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாயுடுமங்கலம் கூட்ரோடுன்னு ஒரு டவுன் கிராஸ் பண்ணோம். இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது புது மல்லவாடி அப்படிங்கிற ஒரு டவுனு. சோ பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஹைவே மேல இந்த மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்குங்க. அங்கிருந்து வந்து நிறைய கிராமங்களுக்கு போற ரோட்ஸ் வந்து பெரியுது. சோ இதெல்லாமே வந்து ஒரு ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய விவசாயம் நடக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான அந்த டிராக்டர்ஸ், கதிர் அடிக்கிற மெஷின், அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ் விற்கிறது அதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்ஸ்ல தாங்க இருக்கு. சோ ஒரு சூப்பரான ஒரு கனெக்டட் நெட்வொர்க் மாதிரி இருக்கு நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல. இங்க பாருங்க வாழை விவசாயம் செஞ்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து செம்ம கிரீனிஷா அவ்வளவு ரம்யமா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஈவினிங் டைம் வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு டிராவல் பண்றது.
மக்களே நம்ம தீபநகரம் திருவண்ணாமலை உள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. ஸோ போலூர்ல இருந்து கிளம்பி நம்ம நிறைய கிராமங்கள், குட்டி குட்டி டவுன்கள் எல்லாம் பார்த்துட்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல் சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இது வெள்ளூர்ல இருந்து திருவண்ணாமலைக்குள்ள என்ட்ரு ஆகிற ஹைவே என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல கேள்விப்பட்ட நிறைய ஆந்திர மக்கள் வந்து திருவண்ணாமலைக்கு பிலிகிரிமேஜ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய டெவலப் ஆயிருக்கு இந்த ஹைவே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தா அங்கங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ், கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்னு செம்ம சூப்பரா இருக்கு. அண்ட் ஹைவேவும் வந்து சிட்டிக்குள்ள நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த வழியில தான் பாத்தீங்கன்னா நம்ம கலெக்டரேட் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் பார்க்க முடியுது. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. அதனால இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்ம சூப்பரா இருக்கு. இங்க ஏதோ ஒரு அரசு பில்டிங் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் இதுதான் கலெக்டரேட் பில்டிங்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. சோ திருவண்ணாமலை மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இப்ப நம்ம கிராஸ் பண்ணதுதான் வந்து கலெக்டரேட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செம்ம பியூட்டிபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரோடு சைட்ல எல்லாம் பாருங்களேன், நம்ம பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துக்கும் ரோடுக்கு இடையில இருக்கிற ஏரியா கூட நல்ல பேவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம சூப்பரா வச்சிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா எல்லாம் கூட வேற லெவல்ல வச்சிருக்காங்க. சோ இந்த டேர்ன் திருமணமே வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஹில்ல பார்க்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. அருணாச்சலேஸ்வராய நம்ம வேற லெவல்ங்க. சோ நம்ம போலூர்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா திருவண்ணாமலை சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சு. நம்ம சிட்டிக்குள்ள போக போகவே பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க முடியுதுங்க. இங்க பாருங்க, இங்க கூட ஒரு புது ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. சோ பக்தர்கள் அதிகமாக அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும், திருவண்ணாமலை அவுட்டர் வரைக்குமே.
மக்களே நாம திருவண்ணாமலை கோர் சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சிருக்காங்க. சைட்ல இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய கெஃபேங்க, மதி அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் கவர்மெண்டே இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி கெஃபேஸ், கடைகள் இருக்கிற மாதிரி. சோ திருவண்ணாமலை சுத்தி எல்லா பக்கம் இருந்து வர பக்தர்களுக்கும் கேட்டர் பண்ற மாதிரி நிறைய பொது இடங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுட் அவுட்லெட்ஸ்க்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து திருவண்ணாமலை சுத்தியுமே டெவலப் ஆயிருக்கு. நான் இந்த அளவுக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆயிருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு திருவண்ணாமலை சைடு வந்து டிராவல் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுங்க. ஒரு 3-4 இயர்ஸ் கேப்லயே வந்து நம்ம திருவண்ணாமலை செம்ம சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராமமும் டவுனும் கலந்த ஒரு என்ன சொல்றது வைப் தான் வரும். இப்ப பார்த்தா ஒரு ப்ராப்பர் நம்ம கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் எல்லாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டயர் 2 சிட்டிக்கு உண்டான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே சூப்பரா டெவலப் ஆகிருக்குங்க. வேற லெவல் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டிராபிக்கும் வந்து எக்கச்சக்கமா அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பக்தர்கள் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்லயும் வராங்க இல்லையா. அண்ட் இன்னைக்கு நாம ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மேல்மலையனூர் போற பக்தர்கள் கூட்டமும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு இந்த வழியில மேல்மலையனூர் போறவங்க வராங்க, இன்னொன்னு வந்து மேல்மலையனூர் கோவில் போயிட்டு திருவண்ணாமலையும் தரிசிக்கிறதுக்கான கூட்டமும் நிறைய இருக்கு. அதனால செம்ம டிராபிக்கா இருக்கு இன்னைக்கு சிட்டிக்குள்ள. சோ மக்களே நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க. சோ போலூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வரதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல 20 ருபீஸ்ங்க, 22 ருபீஸ் டிக்கெட் பிரைஸ். பாத்தீங்களா எவ்வளவு பக்தர்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தோடனே அப்படியே பிலிகிரிமேஜ் மயமா தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் எல்லா பக்கத்து ஸ்டேட்ஸ்ல இருந்துமே வந்து நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. கர்நாடகால இருந்து, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து, கேரளால இருந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஆந்திரா கர்நாடகா மக்கள் வந்து நிறைய வருவாங்க. அதனால எப்பவுமே வந்து ஜெகஜோதியா இருக்கும் நம்ம தீபநகரம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் பாருங்க, நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் பஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ போலூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from திருவண்ணாமலை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.